ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வின்டர் ஃபிக்ஷனல் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்குக்கோட சீரிஸ் ஸ்டே அலைவ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலாமே பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த கதை புரியும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் ஜின்கிட்ட பேசியிருந்திருப்பீங்க, லைக் அந்த கெஃபே நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த கெஃபே சிங்கப்பூரில். ஸோ ஃப்ளாஷ்பேக் போயிருந்திருக்கும். இதோட முடிச்சிருந்தா ஓகே, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் அவருக்கு அதை கொடுத்துட்டு ஃபாஸ்ட் அங்கே வந்து கிளம்பிருப்பீங்க. ஸோ இப்போது ஒரு 11:30 11:45 கிட்ட இருக்கும் நைட் டைம். அவர் நீங்கள் போகிறதே பார்த்துட்டு அங்கேயோ உட்காந்துருந்துருப்பார். அண்ட் தென் இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் கிட்ட போயிருந்திருக்கும். அப்போ ஒரு நாள் நீங்கள் வழக்கம் போல் அவருக்கு அவர் எப்பவுமே அந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து வச்சு, ஸோ அவர் பக்கத்தில் நின்று பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அவர் எப்பவுமே நைட்டு வரது 11 o'clock கரெக்டாக. நீங்கள் அப்போ தான் கிளம்பி போவீங்க உங்களோட ஒர்க், உங்களோட டைமிங்ஸ் அப்போ தான் முடியும் அந்த கெஃபேயில், நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த கெஃபேயில். ஸோ அதனால் நீங்கள் 11 o'clock லைக் கரெக்டாக அதை ரெடி எடுத்து வச்சுட்டு ஸோ அவர் ப்ளேஸில் போய் வச்சுட்டு பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே இது தான் ஆர்டர் பண்ணுறீங்க, வேறு எதுவும் சாப்பிட மாட்டிங்களா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஓ, உங்களுக்கு டீனா அவ்வளோ பிடிக்குமா காஃபியோட? இல்லை. அப்போது எனக்கு ஆக்சுவலி டீயே பிடிக்காது. அன்றைக்கி ஒரு நாள் சரி குடிப்போன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டது தான், அப்படியே பழகிடுச்சு. ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தானே பண்ணுறீங்க? ஆமாம், நான் தான் பண்ணுறேன். நான் இங்கே என்னோடய ஒர்க் இருக்க வரைக்கும், என்னோடய டைமிங்ஸ் இங்கே இருக்குது, நான் முடிக்கிற வரைக்குமே நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். யா, தட்ஸ் ஸோ குட். உன்னால தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. டீ குடிக்க ஆசையும் வந்துச்சு. என்னமோ தெரில, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த நைட்டை வந்து இங்கே இது குடிக்கும் போது நல்லாயிருக்கு. ஓ ஓகே, நைஸ். அதான் நான் கூட யோசித்தேன், இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாதாரண இது மட்டும் எப்போவுமே வாங்கி குடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட பிடிக்கணும், ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மற்றதையும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் எல்லாம் பெஸ்ட்டாக தான் பண்ணுவோம் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுப்போம். ஷியோர், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னும் நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஜென் எப்போவுமே இந்த கண்ணாடி அண்ட் நல்ல கேப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. ஸோ அவரோட ஃபேஸை நீங்கள் இது வரைக்கும் ஒழுங்காக கூட பார்த்ததில்ல. அண்ட் நீங்கள் எப்போவுமே போய் பேசலாம் மாட்டீங்க, இப்போ தான் கொஞ்சம் பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கரெக்ட் டைமுக்கு அதே டைமுக்கு எப்போவுமே அவர் அவருக்கு பிடிச்ச அந்த டீ தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார். ஸோ இப்போ அப்படியே ஒரு நாள் நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 11:30 கிட்டே கிளம்பியிருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும். ஸோ ஜின்னால் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு அங்கே வேலை முடிக்க லேட்டாக இருந்திருக்கும். ஸோ 11:45 கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுன்னு நடந்து வெளியே போயிட்டுருக்கீங்க. அப்போது சடனாக 2 பசங்க குடிச்சிட்டு லைக் பைக்கில் அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த நைட் டைமில் அந்த ரோட்டில் அந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க நல்லா குடிச்சிருக்காங்க. நல்லாவே உங்களுக்கு தெரியுது அவங்க பேசுகிறது, அந்த அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு ஃபாஸ்ட்டாக அப்படி இப்படியும் போயிட்டுருக்காங்க. சடனாக உங்களை பார்த்துட்டு பிறகு உங்கள் பின்னாடியே வந்துட்டு விசில் அடித்து பேசிட்டு லைக் இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் பாட்டுன்னு இக்னோர் பண்ணிவிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக நடக்க பார்க்குறீங்க. பட் ஆனால் அந்த பசங்க கண்டினியூஸாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு செம்மையாக கடுப்பாக வருது. நீங்கள் திரும்பி நல்லா அசிங்கமாக கேட்டும் விட்டுறீங்க. பட் ஆனால் அந்த பசங்க ரொம்ப ஓவராக பேசுறியான்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பைக்கை விட்டு இறங்கி உங்ககிட்ட லைக் தப்பாக நடந்துக்கிற மாதிரி முயற்சி பண்ண வராங்க. அண்ட் தென் சடனாக அங்கே ஒரு பர்சன் வராங்க காரில். ஸோ அது வேறு யாருமே இல்லை, ஜின் தான். அவர் வந்து அப்படி அவங்கள ஹெல்ப் பண்ணி காப்பாற்றியும் விடுறாரு. ஸோ ஜின் ஃபுல்லாக இன்றைக்கி அவுட்ஃபிட் பிளாக் கலர்லையும் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கவர் ஆகியிருந்திருப்பாரு. ஸோ அவர் தான் அங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா பேசிட்டு அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக போயிருப்பீங்க. ஸோ ஜின் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அங்கே வந்து ஓடி போகிறதே. ஸோ இப்படி ஒரு வீடியோஸ் கிட்ட பாஸ் ஆகிருந்திருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ சண்டே டைம். வயன், மாடியிலேருந்து துணிலாம் எடுத்துட்டியா? மழை பெய்கிற மாதிரி இருக்குது பாரு, ஏற்றிட்டு வருது பாரு. ஆம்மா, நான் எடுத்துட்டேன், நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஓ ஓகே ஓகே, சரி என்ன பண்ணிகிட்ருக்க நீ? எங்கே இருக்க ஃபஸ்ட்டு? அம்மா, நான் கிச்சனில் இருக்கேம்மா. ஓ ஓகே ஓகே, இதை வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு பர்சன் அப்படியே உங்களை தேடிட்டு வராங்க அவங்களோட ரூம்லேருந்து. அண்ட் நீங்கள் இருக்கிறது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஸோ உங்கள் வீடு உள்ள ஹால், கிச்சன் அண்ட் 2 பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். அண்ட் இப்போ அப்படியே அந்த பர்சன் அப்படி உங்ககிட்ட வந்து கிச்சனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? நானே இன்றைக்கி சமைக்கலாம் தான். நீ எதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்க? நீயே ஒர்க் போயிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நான் பார்த்துக்கிறேன் வா
சண்டே ஒரு நாள் தான் உனக்கு டைமே கிடைக்கிது, இப்போ ரெஸ்ட் எடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பண்ணுறேன், நீங்கள் போய் உட்காருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அந்த பர்சனை நீங்கள் மாம்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த பர்சனை அப்படியே ஹோல்டில் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க யாருன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் உங்களுக்கு புரியும், அதாவது போக போக கதையில் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பர்சனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவங்க பேரை வந்துட்டு நம்ம யூரின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ கிம் யூரி உங்கள் பேர், ஓகே? ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, நீங்கள் பாட்டுனா கிச்சனில் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் உங்கள் அம்மா வந்துட்டு வெளியே அந்த ஹாலில் கொஞ்சம் டிவிலாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ சடனாக வெளியே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ யாரோ வந்திருக்காங்க. அண்ட் உங்கள் அம்மா அப்படியே எழுந்து போய் கதவை திறந்து ஓப்பன் பண்ணி, ஸோ அந்த பர்சன் அப்படியே பேசிகிட்டே உள்ளே வந்து உட்காடுறாங்க அவங்க பாட்டுன்ட்டு. அண்ட் உங்கள் அம்மாவும் கேட்குறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த பர்சன் பதில் சொல்லாமல் அப்படியே உட்காந்துக்கிறாங்க வந்து. அப்போ நீங்கள் அங்கேருந்து அப்படியே உங்களோட பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து, லைக் அந்த ரெடி பண்ண அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அப்படி எடுத்துகிட்டு வந்து ஹால் கிட்ட வரீங்க. ஸோ சாப்பிட்லாம், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்லாம் சூடா. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஹாலில் வரும்போது அந்த கவுச்சில் ஒரு பர்சன் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து கேட்குறீங்க. அண்ட் அப்படியே உங்கள் அம்மாவை திரும்பி பார்க்குறீங்க. மாம் யார் இவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நான் உனக்கு தெரியுமா, உனக்கு தெரிஞ்சவங்களான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சி நீ என்னையே கேட்குற. எனக்கும் தெரியாது, நான் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்கேன், அவங்க பாட்டு வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. சார் யார் சார் நீங்கள்? நான் யாருன்னு உங்கள் 2 பேருக்கும் தெரியாது, ஆனால் வாயன் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களா? ஆமாம் வாயன், நான் தான். அண்ட் என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃபேஸ் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஒழுங்கா, அதனால் உனக்கு தெரில. மேபி நான் என்னோடய கண்ணாடி கேப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருந்தா மேபி நீ கண்டுபிடிச்சிருப்பேன். நீங்களா? நீங்கள் எப்படி இங்கே? அண்ட் உங்களுக்கு எப்படி என் வீடு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், ஜென் தான் அங்கே இருக்கார். வயன் ஆக்சுவலி உங்ககிட்ட நான் பேசணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி என் நேம் தெரியும்? அண்ட் எப்படி என் வீடு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் நான் என் நேம் உங்ககிட்ட சொன்னதும் கிடையாது. ஆமாம், நீ எதுவுமே என்கிட்ட சொன்னது கிடையாது, நானும் உங்ககிட்ட எதுவும் பேசுனது கிடையாது. சும்மா 2 வார்த்தை அந்த கேஃபேல பேசுறதோடு சரி, மற்றபடி வேறு எதுவும் இல்லை தான், தெரியாது தான். ஆனால் எனக்கு தெரியும். அண்ட் நான் நினச்சேன் நான் சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடுவேன். சரி ஓகே, நான் பேசணும் உங்ககிட்ட, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நான் தனியாக பேசணும். சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸோ அவர் அப்படியே கூட்டிகிட்டு மேலே போகிறீங்க, லைக் டெரஸ் கிட்டே போகிறீங்க. ஸோ லிஃப்ட் யூஸ் பண்ணி போகிறீங்க. நீங்கள் இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸோ லிஃப்ட்லாம் இருக்கும். ஸோ லிஃப்ட் யூஸ் பண்ணி மேலே மாடிக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன பேசணும் என்கிட்ட? தனியாக வேறு பேசணும்னு சொன்னீங்க, என்ன வேணும்? வயன், நான் டேரெக்டாக சொல்கிறேன், சுற்றி வளைச்சி பேசலாம் எனக்கு பிடிக்காது. அண்டு சுற்றி வளைச்சி பேசினாலும் உனக்கும் கொஞ்சம் கடுப்பாக வரும், அண்ட் உனக்கும் புரியாது. நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன். ஆக்சுவலி என்னோடய பேர் ஜின், கிம் சாக் ஜின். என்ன? ஜின் நீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு தெரியும், அந்த சின்ன என்டர்பிரைஸோட கம்பெனி சிஇஓ நீங்களா? அது? ஆமாம் நான் தான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட விரல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாய்க்கிட்ட வச்சுட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக அவரே பார்த்துட்டு நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், ஜென் சொல்லிட்டு அவரோட பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தான் தெரியும். லைக் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனி, இவ்வளோ பெரிய சிஇஓன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கிடையாது. அவரை நீங்கள் இப்போ தான் நேரடியாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அண்ட் நீங்கள் இருக்கிறது அந்த சிங்கப்பூரில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊரில் இருந்திருப்பீங்க. ஸோ அவர் இருக்கிறது வேறு இடம். ஸோ டோட்டலாகவே அவர் இருக்கிறது வேறு இடம். ஸோ அதனால் நீங்கள் அவரை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ அவரை பற்றி கேள்விப்பட்டதும் சரி, ஆனால் இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறீங்க. உனக்கு எல்லாமே நிறைய டவுட்ஸ் இருக்கும், எனக்கு புரியுது.
நான் ஒன்று ஒன்று அவனுக்கு கிளியர் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னது இதை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரோட ஃபோனில் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாரு. ஸோ அதில் ஜின் அண்ட் அவனோட 6 brothers, ஸோ அவங்க 7 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ அது இருக்குது, அதை அப்படியே காமிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அதை வாங்கி பார்க்குறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்து அப்படியே உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல அவர் என்ன பேசுவாருன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி என்னோடய பிரதர்ஸ். ஸோ என்னோடய பிரதர்ஸோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ அது. நாங்கள் மொத்தம் 7 பேர். அண்ட் கடைசியாக இருக்கிறது இவன் என்னோட கடைசி தம்பி. அவனை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது என்னென்னா, என் பிரதருக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைக் சீக்கிரமாக அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பொண்ணு தேடி பார்த்தேன். எனக்கு என் லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும் செட்டே ஆகலை. அதுவும் அவனுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. நல்ல பொண்ணாக தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு பிடிச்ச மாதிரியும் என் ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரியும். அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, ஏன்னா அவனுக்கு தெரியாமல் அதை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அவனுக்கிட்ட பேசி புரிய வச்சேன்னா புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவர் பேசினதை பார்த்து கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதான் எனக்கு என்னென்னா, நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக கேட்குறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வயன். லைக் என் தம்பிக்கு நீ கரெக்டாக செட் ஆகும்னு எனக்கு தோணுது. வேறு எந்த பொண்ணும் கண்டிப்பாக கிடைக்க மாட்டான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்த்து பேசுகிறீங்க. ஆமாம், ஆக்சுவலி சாரி, சடனாக வந்துட்டு என்னடா இவன் ஒருத்தன் இந்த மாதிரி என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணும். ஆமாம் கண்டிப்பாக உனக்கு இருக்கும். அதாவது தான் நீ கேட்டுட்ருக்க, பேச இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வச்சுருக்க. பட் ஆனால் வயன் சீரியஸலி சொல்கிறேன், உன்னை பற்றி ஏனோ தானோன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் வரல. உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். நீ என்ன பண்ணுற, எது பண்ணுற, உன்னோட பேக்ரவுண்ட் என்ன. ஸோ ஓகே, நான் ரொம்பவே யோசித்து எடுத்த விஷயம் இது. ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பார்த்தோம், நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல. எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் டோட்டலாக. ஓகே, ஸோ நீ வந்துட்டு உடனே டிசைட் பண்ணணும் இல்லை. ஓகே உனக்கு ஓகேனா தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அவ்வளோதான், அவர் அப்படியே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு பார்த்துட்டு, என்னையா இவன் திடீர்னு வந்து இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க. ஸோ ஃபோட்டோ பார்த்துட்டு இப்போ தான் அவனோட கடைசி பிரதர்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அதை பார்க்குறீங்க. ஸோ பார்த்தோன்னே அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு பிறகு மறுபடியும் அவனை பார்க்குறீங்க. இவங்க உங்கள் பிரதரா? ஆமாம், அவங்க எல்லோரும் என் பிரதர்ஸ் தான். இல்லை எவர்? ஆமாம், உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் 7 பேருன்னு சொல்லிட்டு. எஸ், எல்லாருமே நாங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு தான். ஸோ சின்ன அப்படி மறுபடியும் இந்த ஃபோன் வாங்கி ஸோ ஜங்கு கூட ஃபோட்டோ அப்படி அவனை அந்த ஃபோட்டோ காமிச்சு, அவன் இருக்க அந்த ஃபோட்டோ காமிச்சு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். எங்கே இருக்கான் பார்த்தியா, இந்த சைடு நின்றுட்டுருக்கானே இவனுக்கு பக்கத்தில், இவன் தான் என்னோடய லாஸ்ட் பிரதர். இவன் பேர் ஜங்கு. இவனுக்கு தான் நான் பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன். அது என்னன்னா, இவன் கொஞ்சம் இல்லை ரொம்பவே சரியில்லை, வர ரொம்ப பண்ணிகிட்ருக்கான். எனக்கு எப்படியாச்சும் அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். எங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, தாத்தா பாட்டி தான். என்னோடய மற்ற பிரதர்ஸ் கூட அப்படி இருக்க மாட்டாங்க, நான் சொன்னால் கேட்பாங்க. ஆனால் இவன் அப்படி கிடையாது. படிச்சுட்டு சும்மா தான் இருக்கான், ஒன்றும் பண்ணல. இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸாக சொல்லி கொடுத்து அவனை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்று ஒரு லைஃப் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவன் நல்லா பார்த்துட்டதுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே அதில் ஒரு டிசைட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு கண்ணும் கருத்தமாக இருக்கேன். என்னமோ எனக்கு என்னோடய மற்ற பிரதர்ஸோட அவன் மேலே ரொம்பவே ஒரு அக்கறை ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் பண்ணிட்ட பிறகு தான் மற்ற எல்லாமே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு வயன்,
சத்தியமாக சொல்கிறேன், உன்னை மாதிரி வேறு எந்த பொண்ணையும் நான் பார்த்ததே இல்லை. உன்னோட கேரக்டராகவும் சரி, உன்னோட எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம், கேரக்டரும் பிஹேவியர் அண்டு நீ எப்படி கஷ்டப்பட்டு வந்த என்னால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் அப்படி தான். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஆடம்பரமாக அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தார் அப்படின்னு நினைக்காது. நானே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி என் பசங்களை பார்த்துக்கிட்டேன். அதாவது என் பிரதர்ஸ் தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு அவங்கள தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு எல்லாமே எனக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அப்படியே அவரை பார்த்து கேட்குறீங்க, ஆனால் என்னை பற்றி அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் அப்படி என்ன பண்ணேன்? நான் பண்ண சாதாரணமாக என் லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டுருக்கேன். அப்படி என்ன அந்த ஒரு மாதத்தில் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டோன்னே அவர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வளர்ந்ததும் அண்ட் இப்போது நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, அதாவது ஒரு இந்த அனாதை ஆசிரமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காசை கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்களே கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுறீங்க. உங்களுக்கும் ரொம்ப கம்மியான சம்பளம் கூட. ஆனால் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் பாட்டுன்னு அதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதெல்லாம் இப்போ எடுத்து பேசினோன்னே உங்களுக்கே செம்ம ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நீங்களும் இப்படி ஒரு ஆச்சரியமாக பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? கரெக்ட் தானே? யாருக்கும் இப்போல்லாம் அந்த மாதிரி மனசே வராது தெரியுமா? ஆனால் யூ ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் வயன். நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க, ஆனால் நீ இதெல்லாம் பண்ணுற. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலி உனக்கு எதாவது தனியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை எப்படி? நான் அதை தெரிஞ்சுக்கலாமா? அதை பற்றி கேட்குறீங்களா? ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன்னு, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க. யா கரெக்ட். என்ன மாதிரி கஷ்டப்படுற பர்சன்ஸ், அந்த குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்கள அந்த மாதிரி பார்க்க பிடிக்கல. அவங்களும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல வாழ்க்கையாச்சும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆசை. ரோட்டில் பசங்களை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையில் காசு 4 காசை வச்சுட்டு எனக்கு இது கொடுங்க, பிச்சை போடுங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நானும் அப்படி தானே வளர்ந்து வந்தேன். எனக்கு பேரண்ட்ஸும் கிடையாது. அவங்களே நம்போன்னு விட்டு போயிட்டாங்க. நானும் ஒருத்தங்க கீழே கையேந்திட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்க்க பிடிக்கல. அவங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி தான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுக்கப்புறம் பண்ணுவேன். பாத்தியா, இந்த மாதிரி மனசு யாருக்காச்சும் வருமா? நான் சொல்கிறேன், சத்தியமாக நான் எந்த பொண்ணு இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நீ இதை பண்ணுறதுக்காக நான் உங்ககிட்ட வரல. நீயும் தனியாக ரொம்ப கஷ்டப்பட்ட. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. மேபி நீ எங்களோட ஃபேமிலியோட ஒருத்தியானா கண்டிப்பாக இத்தனை வருஷமாக நீ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே ஒரு பலன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட மாட்டோம். உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் கண்டிப்பாக என் பிரதர்ஸ் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. அண்ட் ஜங்குக்கே சேர்த்து தான் சொல்கிறேன். அவன் கொஞ்சம் இப்படி தான் இருப்பான். ஓகே, ஸோ அவனை பற்றி நான் இன்னும் உனக்கு முழுசாக சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு எடுத்து பேசி புரிய வச்சுருந்தா கண்டிப்பாக அவன் புரிஞ்சுப்பான். ஸோ நீ டிசைட் பண்ணிட்டு சொல்லு. ஓகே, நான் வற்புறுத்தலை, எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்து வீட்டில் இறங்கி போய் பார்த்து பேசி எல்லாம் வந்துட்டேன். யாரும் செட் ஆகலை. அண்ட் எனக்கு ஒன்று தெரியுமா, சங்குக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு சரியே கிடையாது. அது அவங்ககிட்ட சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஸோ அவர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிறீங்க. பிகாஸ் 7 years பிஃபோர் நீங்கள் எப்படி அந்த சின்ன சங்குக்கை பார்த்தீங்களோ, ஸோ நீங்கள் 2 பேர் சின்ன பசங்களாக இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களோ, அதே மாதிரி தான் இப்போது இருக்காரு. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அண்ட் சங்குக்கு அவங்களோட பாட்டியும் அண்ட் உங்களோட ஸ்டெப் மாமும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க டைமில் ஜங்குக்கு உங்களோட ஸ்டெப் மாம் வீட்டில் இருக்க டைம்லலாம் இருந்தது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இதெல்லாம் உங்கள் பிரதர்ஸ்க்கு தெரியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அது தெரியவே வேண்டாம், அப்படியே இருந்துட்டு போடுன்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாத மாதிரி காமிச்சிக்கிறீங்க. ஸோ இதை தான்
லாஸ்ட் எபிசோடில் ஜங்குக் சொல்லியிருப்பாரு, எனக்கு அவளை தெரியும் பட் ஆனால் தெரியாத மாதிரி நான் காமிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படி தான். ஸோ நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி முன்னாடி தெரியுன்றத ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. நான் இப்பயும் சொல்கிறேன், உனக்கு வேணான்னா நான் ஃபோர்ஸ் பண்ணல. ஓகே, நீ என்னன்னு பார்த்துட்டு சொல்லு. அப்படி இல்லையா உனக்கு எங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா என் கூட ஒரு வாட்டி வா, நான் என் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பார்த்து பேசி பழகு அண்ட் ஜங்குக்கிட்டேயும். ஓகே, அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணும், உன் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அவர் போயிட்டு பிறகு கரெக்டாக அவங்க அம்மா, அதாவது நீங்கள் கீழே போயிடுறீங்க ஸோ உங்கள் அம்மா கிட்டே பேசுறதுக்கு. அண்ட் அவங்க அம்மா அப்படி கேட்குறாங்க, என்ன ஆச்சுமா? அவர் பாட்டுன்னு வந்தார், பேசிட்டு போயிட்டே இருக்காரு, நான் கூப்பிட்டேன் ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்காமல் ஃபாஸ்ட்டாக போயிட்டார். யார் அவர் ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா? கெஃபேயில் ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சவரா? ஆமாம் தெரிஞ்சவர் தான். ஓ, எவ்வளோ நாள் தெரியும்? இப்போதாம்மா ஒரு 1.5 மாதம். ஓகே ஓகே, என்ன ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போனார். என்ன பேசிகிட்டு இருந்தீங்க எவ்வளோ நேரமா? உன் பொண்ணுக்கிட்ட வந்தார். ஓ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அந்த சைடு அப்படியே போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. மை காட், அது ஜங்குக்கோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிட்டு அப்படியே உள்ளே போய் உங்கள் பெட்டில் அப்படியே போய் படுக்கிறீங்க. ஸோ அவர் சொன்னது ஜங்குக் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களும் சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் அப்படியே யோசிச்சு திங்க் பண்ணிட்டு படுத்திருக்கீங்க. ஸோ இப்போ தான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே உங்களுக்கு அந்த தாட் வந்துட்டு போயிருக்கும். ஸோ இப்போ அப்படியே இந்த பெட்டில், அதாவது இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்க டைமில் அந்த பெட்டில் கொஞ்சம் ஜங்குக்கை பார்த்துட்டே அப்படியே நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் அவரையே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக அவர் பக்கத்தில் படுக்கிறீங்க. ஸோ அவர் நல்லா தூங்கிட்டு தானே இருக்காரு, அவர் கண்டிப்பாக புதிக்கு முழிச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே அவரோட ஃபேஸே பார்த்துட்டு படுத்துருக்கீங்க. உன்னை பற்றி அப்பா எவ்வளோ பேசினார் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு தான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் ஜங்குக். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜஸ்ட் பிளான் பண்ணியும் இல்லை, நான் அவங்க மேலே ஆசை வச்சேன்றதுக்காக சான்ஸ் கிடச்சிது, அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. சிங்கப்பூரில் எங்கேயோ இருந்தேன் நான். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் அண்ணாவை நான் பார்ப்பேன், அவர் இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசுவார்னு. ஆனால் நீங்கள் மாறவே இல்லைல்ல. அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கீங்க. ஏன் எப்படி இருக்கீங்க? உங்கள் அண்ணா அவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை பார்த்துட்டே அப்படியே நீங்கள் படுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, மார்னிங் டைம். நீங்கள் அப்படியே அங்கேயே தூங்கியிருப்பீங்க. நீங்கள் ஏஞ்சி உங்கள் ரூமுக்கு போகணுன்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுவீங்க. அண்ட் தென் இப்போ காலையில் மார்னிங் பார்த்தோன்னா இப்போ நீங்களும் ஜங்குக்கும் 2 பேரும் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அதாவது நீங்கள் அப்படியே அவரை லைட்டாக ஹக் பண்ண மாதிரி அப்படி படுத்துருக்கீங்க. ஜங்குக்கும் லைட்டாக அவரை கையெடுத்துட்டு வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி தான் படுத்திருக்காரு. ஸோ தூக்கத்தில் அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்காது எப்படி படுத்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. செம்ம தலைவலி அவருக்கு, பிகாஸ் நேற்று வேறு ரொம்ப குடிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அப்படியே இந்த தலையை பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. ஸோ பா, நேற்று இவ்வளோ சொன்னால் குடிக்காத ரொம்ப எடுக்காதுன்னு கேட்டால் தானே நானே எடுத்து குடிச்சிச்சே. தலை இப்போ பார், ஓ வலிக்குது பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே தலையை தூக்கி அப்படியே எழுந்துக்கலாம்னு நினைக்கும் போது ஆனால் அவரால் ஏஞ்சிக்க முடியல. பிகாஸ் நீங்கள் வேறு ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க அவர் பக்கத்தில். ஸோ அவ்வளோதான், அப்படியே ஒரு கனலாக அப்படியே செம்மையாக வைடாகுது. அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ஏஞ்சி அப்படியே கத்துறாரு. அப்போ நீங்கள் அவர் கத்தில் அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே நீங்கள் 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறீங்க உட்காஞ்ச மாதிரியே. என்ன நீ என் பக்கத்தில் படுத்துருக்க? அது நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? என் ரூமில் ஆமாம் நேற்று நான் எப்படி வந்து வீட்டில் வந்து படுத்தேன்? அதுவும் இங்கே எனக்கு சுத்தமாக இதுவே ஞாபகமே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு என் பக்கத்தில் படுத்திருக்க? அது ஜங்குக், சாரி, ஆக்சுவலி நான் வேணும்னே படுக்கலை, நான் சும்மா தான் இங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஆனால் நான் எப்போ தூங்கணும்னு எனக்கே தெரியல. எதுவும் பேசாது என்ன? நான்
பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வருது. சும்மா வந்துட்டேன் என்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த சைடு திரும்பி அப்படியே ஏஞ்சி பெட்டை விட்டு ஏஞ்சி அப்படியே தலையை பிடிச்ச மாதிரி அப்படியே உங்களே கோமா லைட்டாக முறைச்சி பார்த்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போயிடுறாரு. ஐயோ, நல்ல வேலை கத்தலை. இதுக்கு மேலே கத்திருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கிறது. ரொம்ப தலைவலி இருந்திருக்காரு போல், அதனால கத்த தோணுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் இதோட டபுள் மடங்காக தானே எனக்கு விழுந்திருக்கும். ஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிவிட்டு அப்படியே அவரையே பார்த்துட்டு உட்காந்துருந்துருப்பீங்க அவர் போகிறதே. ஸோ இப்போ அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் ஃபியூ டேஸ் கிட்ட பாஸ் ஆகுது. ஸோ இப்போது கரெக்டாக ஜங்குக் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பி வராரு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹாலில் ஸோ நீங்கள் எல்லாருமே உட்காந்து ஜாலி சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஹோபி ஜிம்மெல்லாம் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சின்ன அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு அந்த கவுச்சில். ஸோ எல்லாருமே சுற்றி அப்படியே உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்களும் அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு எல்லோரும் பேசுறதுலாம் கேட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உள்ளே வரும்போது உங்களெல்லாம் பார்த்துட்டு பிறகு லைட்டாக அப்படியே ஃபேஸ் அப்படியே அன்வாய்டாக வச்சுட்டு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்படியே ஃபாஸ்ட்டாக அவங்கள கண்டுக்காத மாதிரி அப்படியே நடக்கிறான். அப்போ ஜின் அப்படியே ஜங்குக்கை கூப்பிடுறான். ஏ ஜங்குகா, ஜங்குக். சொல்லுங்கள் ஹயாங். என்ன நாங்கள் பாட்டு நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறேன். இங்கே வா. எனக்கு டயர்டாக இருக்கு ஹயாங், நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஏய் மூட்டு வாடா, வேறு ஏதாச்சும் பேசினேன் அவனை அவ்வளோதான் உன்னை வந்தீங்க உட்காருவா. ஹயாங் நான் தான் சொல்கிறேன்ல டயர்டாக இருக்குன்னு. இந்த டயர்டாக இருக்குது போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், இந்த பேச்சுக்கெலாம் இங்கே இடம் கிடையாது. வந்து உட்காருவா, வந்து ஜாலியாக பேசு அண்ணன் கூட. டயர்டஸ் நான் போயிடும், வந்து உட்காருவா. ஷப்பா கேட்கவே மாட்டார். வரேன் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஒரு வாயிலே மொழி இருப்பார். ஸோ ஜின்னு அப்படியே என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஸோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கேயே ஃபோனு ஃபைல் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு அங்கே ஒரு சின்ன டேபிள் இருக்கும் அங்கே வச்சுட்டு நேராக வந்து அப்படியே இந்த கவுச்சில் உட்காடுறான். ஏன்டா அங்கே உட்காடுற, இங்கே வா. டேய் ஜிம்மில் தள்ளுறா, வந்து இங்கே வந்து பக்கத்தில் உட்காருவா அப்படின்னு சொல்லி ஜின் கூப்பிட்றான். ஸோ ஜிம்மில் அப்படியே நவந்து போயிடுறான். அண்ட் தென் ஜங்குக் அப்படியே எழுந்து வந்து அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். சரி இங்கே பார், நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போது எல்லாத்தையும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ உனக்கும் சேர்த்து தான் நான் இங்கே ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே ட்ரெஸ்லாம் ஏதோ ஆர்டர் போட்டிருக்கான் போல் ஜின்னு. ஸோ அதனால் ஜங்குக்கிட்டையும் எடுத்து அப்படி காமிக்கிறான். ஸோ இதை பாரு எது உனக்கு பிடிச்சிருக்குன்ற அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபோன் எடுத்து காமிச்சிட்ருக்கான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி பிளாங்காக வச்சுருக்கான். என்னடா ஆச்சு? அது ஹயாங் ஒன்றும் இல்லை. சரி இங்கே பார், இது ரெண்டுமே சேம் மாடல் தான், நல்லா இருக்குல்ல? எனக்கு ரெண்டுமே வாங்கணும்னு ஆசை தான் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு வாங்கலை, ஒன்று மட்டும் போதும். ஏன்னா நான் எல்லாேருக்கும் ஒன்று தான் வாங்குறேன். அப்புறம் உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினு வச்சுக்கோ, உனக்கு மட்டும் தான் தண்ணி பாசமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எகிரிட்டு வந்துடுவானுங்க இவனுங்க. ஓகே, ஸோ நான் இந்த கலர் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் இதை ஆர்டர் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபோனை அப்படியே அந்த பெரிய டேப் மாதிரி கையில் வச்சுருக்காரு. ஸோ அதை அப்படியே காமிச்சிட்டு அப்படியே டச் பண்ணி அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜங்குக் அப்படியே ஹயாங் எனக்கு அது வேணாம், இது ஓகே, இது நல்லாயிருக்கு. எதுடா இதுவா? ஆமாம், ரெண்டும் சேம் மாடல் தானே, கலர் தானே டிஃப்ரென்ஸ். எனக்கு பர்பிள் வேணாம், எனக்கு இந்த பிளாக்கே பிடிச்சிருக்கு. டேய் பர்பிள் தானே அழகாக இருக்குது, பிளாக் வேணாம். அங்கே போய் கொஞ்சம் லைட்டாக ஃபேடான மாதிரி இருக்குது. இல்லைன்னா நானே அதை சூஸ் பண்ணிருப்பேனே, அது வேணாம், இது எடுத்துக்கோ. ஓகே, நான் இதில் தான் ஆர்டர் போடுறேன். ஹயாங் எனக்கு அது வேணாம் ஹயாங், நான் பிளாக் கலரில் எடுத்துக்கிறேன், எனக்கு இதுவே போதும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. டே ஜங்குக்கா, ஹயாங் சொல்கிறது கேளு என்ன? அந்த கலர் லைட்டாக ஃபேடான மாதிரி இருக்குது. ஓகே, அது என்னமோ அவ்வளோ நல்லா இல்லை, அந்த மாடலுக்கு பிளாக் கலர் நல்லா இல்லை, பர்பிள் நல்லா இருக்குது, இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பேசிகிட்டே அதை ஆர்டர் போடலான்ட்டு அந்த ஸ்க்ரீன் டச் பண்ணுறாரு. பட் அண்ணா ஜங்குக் மறுபடியும் ஹயாங் எனக்கு வேணாம், ஓகே நீங்கள் வாங்கி தர வேணாம், அது கேன்சல் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போட்ட ஆர்டரை உடனே அவன் கேன்சல் பண்ணி அந்த ஸ்க்ரீன் அப்படி டச் பண்ணி கேன்சல் அந்த பட்டன் டச் பண்ணி ஃபாஸ்ட்டாக எழுந்து போகிறான். ஜினுக்கு அப்போ செம்மையாக கோவம் வருது. ஸோ அப்போ அப்படியே அந்த ஃபோன் ஆன்சர் வச்சுட்டு ஜங்குக் நில்லு. என்ன ஹயாங் என்ன? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை ஹயாங், எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல,
நீங்கள் மற்றவங்க வாங்கி கொடுங்க, எனக்கு வேணாம். ஜங்குக் நில்லுன்னு சொன்னேன். எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். என்னடா என்ன கூட கூட எடுத்து பேசிகிட்டு இருக்க? எது நல்லாயிருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுன்னு ஓவராக அப்படியே பேசிட்டே இருக்க என்னமோ. நீ பாட்டுன்னு டச் பண்ணிட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க எழுந்து போகிற. இல்லை என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே எழுந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னாடி போய் பேசுகிறான். அப்போது எல்லாருமே ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. ஈவன் நீங்கள் கூட என்னடா சடனாக திடீர்னு ஜின் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் அப்படியே ரொம்ப கோவமும் வச்சுக்கிட்டு, ஹயாங் எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் பாட்டுன்னு ஏதாவது பேசிட்டு எனக்கு டென்ஷன் ஆகுது, நான் போகிறேன். ஜங்குக் இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை, வர சரியே இல்லை. நீ போ எல்லாம் சரியாடுன்னு பார்த்தா ஓவரா பண்ணிகிட்ருக்க. ஏன் எனக்கு தெரியாதா? எது எது பார்த்து வாங்கி தரணும் எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது ஹயாங், உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியாது. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுறணும். அதை விட்டுட்டு எனக்கு தெரியாதா, எனக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லியே சாவடிக்காதீங்க என்ன. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த ட்ரெஸ்க்காக மட்டும் நான் இப்போ பேசலை. நான் எதை பேச வரணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு ஸோ அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. ஸோ எல்லாருமே அவங்க பார்வை எல்லாம் அவங்க மேலே விழுது. அண்ட் ஜின் அப்படியே அவர் கண்ணை மட்டும் அசைச்சு உங்கள் சைடு பார்க்குறாரு. அவன் ஜங்குக் எதை பற்றி மீன் பண்ணி வரான்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே இப்போ புரியுது. எதுக்கு இப்போ அவளை எதுக்கு பார்த்தேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் நான் என்ன சொல்ல வரணும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி அடிக்காதீங்கண்ணே. ஸோ அவ்வளோதான். ஜின் அப்படியே செம்மையாக ஸ்லாப் பண்ணிடுறாரு. எல்லாருமே அவ்வளோதான், செம்ம ஷாக்கு. ஈவன் எல்லோரும் ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ ஷோபா விட்டு எல்லோரும் ஏஞ்சி அப்படியே ஸ்டன்னாக நின்று பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே அந்த சைடு அடி வாங்கிட்டு இந்த சைடு அப்படியே இந்த சைடு ஃபேஸை திருப்பி வச்சுட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஸோ அப்படியே அதே பொசிஷனில் நிற்கிறாரு. ஸோ கண்ணை அப்படி டைட்டாக மூடிட்டு கை அப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு, என்ன குறை சொல்கிறியா? அவளை மட்டும் காமிக்காம என்னையும் சேர்த்து குறை சொல்கிறியா? ஜங்குக் வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. ஏன் கூட பேசிட்டு எதிர்த்து பேசிட்டு குறைய சொல்கிறியா நீ? குறையாடா பேசுகிற? ஹயாங் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அப்படியே கையை பிடிக்க வரான். லைக் ஜின் மறுபடியும் கையை ஓங்க போயிருந்துருப்பார் அடிக்க. ஸோ யூங்கி அப்படியே கையை பிடிச்சிட்டு ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறான். என்னடா எனக்கு எதுவும் தெரிய நினச்சிட்ருக்கியா? என்ன பண்ணீங்க கொண்டாட முன்னாடி? என்னடா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? வாயில் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜின் அப்படியே ஜங்குக்கு பார்த்து நல்லா பேசியிருப்பான். ஸோ இதை அப்படியே திரும்பி ஹோபியும் ஜிமினையும் பார்த்து கேட்குறாரு. ஸோ ஹோபியும் ஜிமினும் அவ்வளோதான், 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு ஜின் அப்படியே பார்க்குறாங்க பயந்துட்டே. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, எப்போ பார்த்தாலும் நான் அவன் கூடயே இருக்கணுமா? ஒழுங்கா பார்த்துக்க முடியாது, அவனை ஒழுங்கா பார்த்துக்க முடியாது. நான் மயிருக்கு அவனுக்கு விட்டீங்க, நான் மயிருக்கு அவனுக்கு குடிக்க விட்டீங்க. அது ஹயாங் சாரி, எங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் ஏதாச்சும் இப்போ பேச்சு வந்தது. வாய இருக்காது அவனுக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமா ஜின் அப்படியே ஜிம்மனை பார்த்து பேசுகிறான். ஜிம்மன் அப்படியே எதுவும் பேசாமல் தலையை குனிச்சிக்கிறாரு. குடிக்க ஆரம்பிச்சிட்டல? அப்படியே சத்தம் போடாமல் கூப்பிட்டு வந்துட்டா எனக்கு தெரியாது பாரு. தெரிஞ்சுட்டு தான் படுத்திருந்தேன்ட்டு நீங்கள் ஃபோனில் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் படுத்திருந்தேன். சரி போனா போட்டான் விட்டு வச்சிருந்தா இவனும் அப்படியே என்னமோ ஓவர் எகிரிட்டு இருக்கான். ஏன் எனக்கு தெரியாதா? அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பாரு, அப்படியே விட்டுருக்கணும் அவங்கள எல்லாரையும். தெரிஞ்சிருக்கும் இப்போ. ஆனால் ஏன் தான் நீ இப்படி இருக்கோ தெரில ஜங்கு. உன்னை கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் மாற்றணும், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சா. ஆனால் நீ ஓராடிட்டுருக்க. ஏண்டா அவனடா பண்ணா? அவளை போட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. எனக்கெல்லாம் தெரியாது நினச்சிட்ருக்கியா? எல்லாமே தெரியும். என்ன சொந்த அண்ணனா அவங்க எல்லாருக்கும், அவங்கள பற்றி எனக்கு தெரியாது? அப்படியே வர அத்தத்துக்கு ஒன்று ஹயாங் ப்ளீஸ்
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூங்கி பிடிக்க போகிறான் கையை. ஸோ மறுபடியும் அவன் அடிக்கிறதுக்காக போகிறான். பட் ஜங்குக் இந்த வாட்டி ரொம்ப கோவமாக ஜின்னை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு, ஹயாங், இதுக்கு மேலே நீங்கள் கை நீட்டினீங்க அப்புறம் நான் இப்போ மனுஷனாகவே இருக்க மாட்டேன். சும்மா பேசாதீங்க. என்ன, அம்மா அப்பா இறந்துட்டாங்க, நான் தான் பார்த்தேன், கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்ததில்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையும் நீங்கள் கொடுத்ததும் கிடையாது. எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஆடணும் பண்ணணும். எவ்வளோ கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ண வச்சுட்டு ஏன் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல, நான் அப்பயே சொல்லிட்டேன். எனக்கு வேற ஒருத்தைய பிடிச்சிருக்கு, எனக்கு அவ கூட தான் வாழ ஆசையாக இருக்குது, எல்லாத்தையுமே பேசிட்டானா நீங்கள் வாய மூடுறா. உனக்கு அவளை பற்றி தெரியுமா? உனக்கு அவளை பற்றி தெரியுமா? தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி நீ ரியாக்ட் பண்ணவே மாட்டேன். ஹயாங், நீங்கள் பேசாதீங்க ஹயாங். ஆஷ்வி பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணுலாம் கிடையாது. பேசிட்டே இருக்க இவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரைஞ்சிடுறாரு. ஸோ ஜின் இந்த வாட்டி ரொம்ப கோவமாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அவர் ஏன் சடனாக இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கால் அவ்வளோதான் முடியல. இந்த வாட்டி செம்மையாக கோவப்பட்டு ஸோ அங்கே இருக்க பொருளாக போட்டு உடைக்கிறாரு. அதாவது அந்த டேபிளில் அந்த கண்ணாடி பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ஸோ ஜின் அவ்வளோதான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். நான் கேட்டேனா இந்த லைஃப் எனக்கு வேணும்னு? ஏன் இப்படி எல்லாரும் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? என்னை அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. அயாங்க அண்ணா நீங்கள் இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதீங்க சரிங்களா? என்னையும் ஆஷ்வி பிரித்து யாரும் ஒருத்தைய கல்யாணம் பண்ண வச்சுட்டு எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல. எனக்கு உங்களை பார்த்தாலும் பிடிக்கல, யாருமே பிடிக்கல. அப்படியே ஏதோ இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தெரியுமா? அவளும் விட்டு போயிட்டா. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் நீங்கள் என்னடாண்ணா என் மனசு புரிஞ்சுக்காம எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்குப்பேன், ஏன் தம்பிங்களுக்கு ஒன்று நான் பார்த்து செய்ய சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறீங்க, தெரியாமல் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உங்களோட பிரதர் ஜங்குக் சத்தியமாக பிடிக்கல. நல்லா பார்த்துக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன, நீங்கள் உங்கள் விஷயத்த, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் தான் திணிச்சு வைக்கிறீங்களே தவிர என் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க, கேட்கவும் மாட்டீங்க, பண்ணவும் மாட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறாரு. ஸோ ஜின் அப்படியே ரொம்ப சேடாக பார்க்குறான் இப்போது. ஏன்னா அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. அண்ட் மேரேஜ் அப்போலாம் ரொம்ப புரிய வச்சு தான் பேசியிருப்பார். ஆனால் ஜங்குக் அதெல்லாம் காது கொடுத்து கேட்டிருக்கவே மாட்டான். இப்பயும் அதே தான் ரியாக்ட் பண்ணுறான். ஸோ போக எப்படியாவது அவன் புரிஞ்சுப்பான், அவனை புரிய வச்சலாம் அப்படின்னு நினச்சி தான் அவர் இதெல்லாம் பண்ணியிருப்பார். பட் ஆனால் அவன் புரிஞ்சுக்காமல் இப்போது மறுபடியும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லாருமே எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அண்ட் ஜின் அப்படியே அவனே பார்த்துட்டு, சரி ஆமாம் உனக்கு பிடிக்காத மாதிரி தான் பண்ணிட்டேன், ஆனால் உனக்கு இப்போ புரியாது ஜங்குக். ஆஷ்வி பேசுகிறல்ல அவளை பற்றி உனக்கு தெரிய வரும்போது, அவள் எப்படிப்பட்டவன்னு தெரிய வரும்போது, இப்போ நீ ரியாக்ட் பண்ணதுக்கும், இப்போ நீ என்கிட்ட நடந்துக்கணுதுக்கும், இப்போ என்கிட்ட பேசினதுக்கும், வயன்கிட்ட இப்போ வரைக்கும் நீ எப்படி நடந்துட்டுருக்கியோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக அப்புறம் உனக்கு கண்டிப்பாக புரியும். அப்போ நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ ஜங்கு. ஆனால் நான் சொல்கிறேன், நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து தான் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நீ என்ன தான் பேச, என்ன தான் சொல்ல, எனக்கு தெரியும். நான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் தான் அமைச்சு கொடுத்துருக்கேன். அது உனக்கு எப்போ புரியாது, அப்புறமா புரியும். அப்போ நீ ஃபீல் பண்ணுவ. இப்போ என்ன, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை, ஜஸ்ட் என்னோட ஒரு ஆசை, இப்படி இருந்தால் என் பிரதர்ஸ் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் அவங்க நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஒன்றும் திணிக்கலை. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா ஓகே அப்படி வச்சுக்கோ. ஆனால் இதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஜங்கு. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்.
நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கப்புறம் கேட்க போகிறதில்ல. ஏன்னா நானும் டயர்ட் ஆகிட்டேன் ஜாக்கு. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் உனக்கு மட்டும் எங்கேருந்து அவ்வளோ கோவம் இல்லையோ தெரில. ஓகே ஃபைன், போ எல்லாம் சரியாயிடும் நினச்சா நீ மாறவும் மாட்ட, திருந்தவும் மாட்ட. உனக்கு புரிய வரும்போது புரியும், அப்போது கண்டிப்பாக உன் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. என் இடத்துல இருந்து பாரு ஜாங்கு, என் இடத்துல ஒரு அண்ணனா இருந்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கண்டினியூஸாக ஜென் அப்படி கோவம் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி பெருமூச்சு விட்டுட்டு, எனக்கு டுமாரோ ஃப்ளைட், கிளம்புற நாளைக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஜின் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் ஹயாங், நீங்கள் 2 வாரம் மேலே இருந்துட்டு போவேன்னு சொன்னீங்க. இல்லை, மறுபடியும் எனக்கு முக்கியமான வேலை வந்துச்சு, நான் கிளம்புறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, அதை பற்றி கவலை இல்லை, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக இப்போது ஜாங்கு, அவனுக்கு இதை சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், அவனை இதுக்கு மேலே யாராச்சும் ஒரு வார்த்தை கேட்டிங்க, கேட்கக்கூடாது. அவன் என்ன பண்ணுறானோ பண்ணிட்டு போட்டு குடிச்சிட்டு எங்கேயோ போய் விழுந்து கிடக்குறானோ, ஏதோ பண்ணிட்டு போகிறான். ஆனால் யாருமே போய் எதுவும் அவனுக்கு ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, கேட்கவும் கூடாது. அவனை எதுவுமே கேட்காதீங்க. ஓகே, அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு போட்டோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படி கோவம் மறைச்சி பார்த்துட்டு அந்த சைடு அங்கேருந்து திரும்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே சங்குக்கு அப்படியே கோவமாக சென்னையே பார்த்து மறைச்சி பார்த்து அங்கே நின்றுட்டுருக்காங்க கையை முறுக்கிட்டு. ஓகே டாக்டர், பி கண்டினியூ, வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் பார்ட். ஓகே காய், ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆக்சுவலி கதை ரொம்ப நல்லா போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்காத மாதிரி தான் தோணுது. ஏன்னு எனக்கே தெரியல. என்கிட்ட என்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. பட் ஸ்டில் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒவ்வொரு டைம் இந்த எபிசோடு முடிக்கும் போது, ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும் போது, கரெக்டாக பண்ணிட்டோமா இல்லையா, மேபி ஒழுங்காக பண்ணலையோ, என்னமோ கரெக்டாக வரலையோ அப்படி தான் தோணுது. பட் ஆனால் நான் ஒவ்வொரு எபிசோடு போட்ட பிறகு நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுறீங்க லைக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் யோசிப்பேன், உண்மையிலே இந்த கதை அவ்வளோ நல்லா தான் இருக்கா, இல்லை உண்மையிலே அது வருத்துதானா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் அந்த அளவுக்கு வருத்தாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தெரில. ஓகே, மேபி உங்களுக்கு போக கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போதுலேருந்தே பிடிக்குதா இல்லை போராக அடிக்கிறா, ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, ஒரு சில பேருக்கு ஓரளவு போர் அடிக்குதோ என்னவோ தெரில. அப்படி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா சாரி ஃபார் தட். நீங்கள் கதை கூட கேட்க வேணாம், ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர், லவ் யூ ஆல், பை.